அவன் இந்த மாலையில அதனைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது அந்த இளையகுமாரனுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு விசை கூட தியானிக்க வைத்தார். ஆமென். ஒன்றும் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி விட்டு, தகப்பன் கொடுத்த அத்தனையும் நஷ்டப்படுத்தி விட்டு அவன் என்ன சொல்லி கொண்டு வர்றானா, ஒரு வேலைக்காரனாவது, ஏன்னா எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரெல்லாம் நல்லா இருக்கிறான். அப்பாவுக்கு மகனாய் மாறும்படி அவன் வரவில்லை. ஒரு வேலைக்காரனா இருந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடணும். ஏன்னா இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அப்பா வீட்டில் கிடைக்கிற சாப்பாடு போதும். அவன் வருகிறான் என்று அவர் பார்த்ததும் அவனை வேலைக்காரனா அல்ல, திரும்ப மகனா ஏற்றுக்கொண்டு அவன்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. நான் உன்கிட்ட கொடுத்தது எங்க போச்சு? உன்னை நம்பி சிலதை தந்தேனே, உன்னை நம்பி சில காரியத்தை கொடுத்தேனே, நீ கேட்ட உடனே சிலதெல்லாம் தந்தல, அதெல்லாம் எங்க போச்சு? ஒரு கொஸ்டின் கேட்காம இன்னும் அவனுக்கு எடுத்து கொடுக்கிறார். இந்த கிருபை தான் புரியல. ஒவ்வொரு நாளும் அவர் பாராட்டுகிற கிருபையை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் தெரியாது. நாளை காலையில் எழும்பி கிருபையை தர்றதுக்கு முன்னாடி அவர் கேட்கிற, நேரத்துக்கு தந்த கிருபை நீ என்ன பண்ண? இப்படி கேட்டா எத்தனை பேர் தைரியத்தோட, ஆண்டவர் நீங்க தந்த கிருபை நான் சரியா தான் யூஸ் பண்ணேன் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதுசா தான் தாரார். நேற்றுக்கு தந்ததை வச்சு இன்னைக்கு ஓட்டுன்னு சொல்லல, டெய்லி புதிய புதிய கிருபை தாரார். சரி, இன்னைக்கு கிருபை தரும்போது நேற்றுக்கு நான் உனக்கு கிருபை தந்தல, அந்த கிருபை வச்சு என்ன பண்ண?